சாப்பிடுமா, தம்பி வந்தா என்ன திட்டும். நல்லா திட்டட்டும், சாப்பிட மாட்டேப்போ. ஒரு வா சாப்பிடுதா. ஆயா தட்டை கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். எனக்கு சோறு வேண்டாம் போ. உங்களுக்கு யாரு கொடுக்க போறா? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். வாஹா, வெண்டைக்காய் வெண்டைக்காய் அப்பா. என் சோறு எனக்கு கொடு. இனிமே எங்க வந்து இந்த புள்ள பாலை குடிக்க போகுது, நம்ம குடுத்துட வேண்டியதுதான். அப்பா விவசாயிகளை திட்டாத, இவங்க தான் நம்ம கண்ட்ரியோட கண்கள். இவங்களை வச்சு தானே பிசினஸ் பண்ணும். பிரதர் கொஞ்சம் தள்ளிங்க. தேங்க்யூ. நோட் பண்ணிக்க, இந்த இடத்துல தான் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும். கார் பார்க்கிங் மட்டும் 10 ஏக்கரா பண்ணணும். அவ்வளவு கார் வருமா? பத்துமே என்ன இப்போ. நோட் பண்ணிக்க. பாடி கேர்ள்ஸ் ஃபாலோ மீ. லேடிஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் விலகி நில்லுங்க. பியூட்டிஃபுல் லேடிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சென்டிமெண்டா இது நல்ல இடம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இங்கேயே கட்டிடுவோம். ஓகே சரி. எல்லாரும் வேலை பாக்குறாங்க, ஒருத்த மட்டும் வேடிக்கை பாக்குறான். பாத்தியா? ஏய் பிளடி ஆப் டிரைவர், மேல பையா. யோ யார் யாது? இந்த இடத்துல, அந்த இடத்துல தான் தியேட்டர். நம்ம கார்ல வந்து இறங்கணும் இல்லையா, அங்கிருந்து அப்படியே ஒரு மேம்பாலம் மேல வந்து தியேட்டருக்குள்ளேயே போயிடணும். தியேட்டருக்குள்ள போயிருச்சா? என்ன பொம்பளையில பூதகலையில பாத்து நிக்கிற? எங்க ஊர் பொம்பளையில வெறுங்கல்ல பார்த்தா வெள்ளக்கமாறு பிஞ்சு போவோம். ஆமா, யார் நீ? எங்க இருந்து வர்ற? என்ன ஆகணும் உனக்கு? விலகுமேன். நான் ஆப் டிரைவர் பசங்களோட பேச மாட்டேன், தெரியுமில்ல? ஏன் அலோவ் பண்றேன்? நோட் பண்ணிக்கிறதையும். இப்போ அங்கிருந்து ஒரு மேம்பாலம் நேரா தியேட்டருக்குள்ள போகுதுல, இப்ப தியேட்டருக்குள்ள இருந்து ஒரு ரோடு நேரா கோயிலுக்குள்ள போகணும். அண்டர் கிரவுண்ட்லயா? வெரி குட். இதையே மெயின்டைன் பண்ண, அப்படியே நோட் பண்ணு. என்ன சொல்ற? என்ன சொல்ற? யோ யார் நீ? ஏன் டிஸ்டர்ப் பண்ற? கண்ட்ரி ரெடி நான்சென்ஸ் ஸ்கூல். யோ டீசெண்டா தமிழ்ல பத்தியா? போடா நாசமா போனவனே. கேட்காம இருக்க உங்களுக்கு. நீ யாரு? யாரா நானு? யாரா? யாருன்னு காட்டுறேன் உனக்கு. காட்டுறேன். இதுல பார்த்தா தான் நீ யாருன்னு உனக்கே தெரியுமா? செல்லார் போனியா? ஹலோ ஹலோ பங்காளி, கொஞ்சம் இங்க வாங்க. யாரோ ஒரு ஆள் இங்க வந்து பாலமும் ஹோட்டலும் பீச்சிங்க கட்ட போறானா? வேமா வாங்க. இதோ அப்ப வந்துடுறேன். யாரா இங்க ஸ்விம்மிங் பூல் கட்டுறேன்? பங்காளி இந்த ஆள் தான். ஏன் இவனுக்கு இதுல குளிக்க மாட்டானுங்களா? அதானே. பழனிசாமி இந்த ஊர்ல எல்லாம் போயிட்டான். இருந்தா நீங்க உயிரோட திரும்பி போக மாட்டேங்கிறா. மிஸ்டர் பால்சாமி சந்தோஷமாக சவாரி போவோம். அந்த டுபாக்கு ஒரு அரையும் குறையுமா பொண்ணுங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கரெக்ட். பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. இந்த ரேஞ்சில வந்தா நாங்க வந்துருவ மாட்டோம். இங்கேயும் சேம் ரேஞ்ச் தான். 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்தாலும் பழனிசாமிக்கு பிடிக்காத காரியத்தை நாங்க செய்ய மாட்டோம். எந்த சபலங்களுக்கு நாங்க ஆளாக மாட்டோம். வெல்கம் பிரதர்ஸ், வெல்கம். உன்னை நான் எங்கோ பாட்டு இருக்கிறேன்னு. அது என்னுடைய முகத்துடைய தேஜஸ். அப்படி நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமே.
தெரியுது தெரியுது. விவசாய நிலத்துல ரியல் எஸ்டேட் பண்ண பழனிசாமிக்கு பிடிக்காது நீங்க சொன்னதுனால வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். உன் பிளான்லாம் கேட்க நாங்க இங்க வரல. பேசுறோம். என்ன சொல்றாருன்னு தான் கேளுங்களேன். சரி சொல்லுங்க சரி சொல்லுங்க. ஊர் ஜனங்க எல்லாம் ஆளுக்கு 1000 ரூபாய் கட்டினா போதும், வாழ்நாள் பூரா வசதியா வாழலாம். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கேன். இதை ஊருக்குள்ள விலைக்கு சொல்லி எல்லாத்தையும் பணம் கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வெறும் 1000 ரூபாய் கட்டினா எப்படி வாழ்நாள் பூரா வசதியா இருக்க முடியும்? நான் வெறும் 100 ரூபாய் தான் கட்டினேன். என்ன ஒரு டயானா ரெண்டுக்கு வச்சிருக்காரு. ஒரு 1000 ரூபாய் கட்டி தான் பாக்க சொல்லுங்களேன். அப்பதான் அவரோட திறமை உங்களுக்கு தெரியும். என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்க. கொஞ்சம் அப்படி தள்ளி உட்காருங்க. முதல்ல சொல்லுங்க. கணங்களை எல்லாம் பணம் கட்ட வைக்கிறோம். எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன கேட்டாலும் கொடுப்பேன். சோபிய கேட்டா எனக்கு கொடுப்பியா? புதுசா ஆரம்பிக்க போற பிசினஸ்ல 3 பேருமே பார்ட்னர். எல்லாருக்கும் எல்லாமே பொது. அப்படின்னா இதுவும் பொதுவா? ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், குட் மார்னிங் எவரிபடி. ஐயா என்ன சொல்றாரு? எல்லாரையும் வரிசையா நிக்க சொல்றாரு. என்னங்க இது? அதுதான் நம்ம ஒரு வில்லேஜ் பீப்புள் கண்டுக்கதை. ஆறுமுகமும் அமாவாசி என்னுடைய ஜன உபகார திட்டத்தை பத்தி உங்களுக்கு விளக்கி சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னுடைய கடமைக்கு நான் சொல்லணும் இல்லையா? நீங்க கட்ட வேண்டியது வெறும் 1000 ரூபாய். அதுக்கு பதிலா நாங்க திருப்பி தர்றது அந்தமான்ல 6 தேக்கு மரம், பச்சை கூமாச்சி மலையில 10 பாக்கு மரம், ஏலகிரியில 7 ஏலக்காய் செடி. அது மட்டும் இல்ல, பணம் கட்டவங்க யார் வீட்டுல கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு 2.5 பவுன்ல தாலியும் 25,000 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவையும் நாங்க இனாமா தர்றோம். கட்டின பணத்துக்கு வட்டிய முன் தேதியிட்ட காசோலையா முதல்லயே கொடுத்துருவோம். தட் மீன்ஸ் செக். அதை கொண்டு போய் மாசம் மாசம் பேங்க்ல காட்டி பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எதுக்கு வேலை செய்றீங்க? என்ஜாய் பண்ணுங்க மேன். அப்புறம் வருஷத்துக்கு 2 தடவை அந்தமானுக்கும் பச்சை கூமாச்சி மலைக்கும் ஏலகிரிக்கும் எங்களோட செலவுல ஹெலிகாப்டர்ல கூட்டு போவோம் வருவோம். 25 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க கட்டின ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் கம்பெனி திருப்பி தர்றது 1 கோடி ரூபாய். தட் இஸ் அவர் ப்ரோகிராம். தட்ஸ் ஆல். ஏலக்காய் செடியை நாங்க பார்த்ததே இல்ல. செடிக்கு எத்தனை காய் காய்க்கும்? எவனுக்கு தெரியும்? ஒரு குத்து மதிப்பா ஒரு கொப்புக்கு 5-6 கிலோ காய்க்கும். எத்தனை கூப்பு இருக்கும்? என்ன ஒரு 6-2 12 கொப்பு இருக்கும். 25 வருஷத்துக்கு இடையில நாங்க செத்துட்டா கலவக்கல்ல சமாதி கட்டுவோம். நீங்க செத்துட்டா ரொம்ப ரிஸ்கி மேன். கேள்வி கேட்கறேன் பத்தியா? நீங்க எங்க டார்லிங் கிட்ட டைரக்டா டீல் பண்ணலாம். அவங்க எப்படி வேணாலும் அக்கௌண்ட செட்டில் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, பணத்தை கட்டுவோம். அவசரப்படாதீங்க. ஒன் பை ஒன் வாங்க. உங்க பேர் என்ன? ஏழுமலைங்க. கோவிந்தா 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 கோவிந்தா. உங்க பேர் என்ன? சில எடுத்துட்டு வந்தேன் டாக்டர். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோ, ஈரல் வலிக்குதுன்னு சொன்ன, ஈரலையே காணுமே. என்ன டாக்டர், ஈரல் மாங்காய் குடல் கிட்னி ஒன்னையுமே காணோம். அச்சோ, என்ன அப்படி குடிச்சு வயிற்று நாசமாக்கி வச்சிருக்க? சரி சரி கவலைப்படாத, அதுக்கு நான் மாத்திரை எழுதுறேன். ஒழுங்கா சாப்பிடணும். இனிமே மனசார கூட குடிய பத்தி நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க டாக்டர். ஒரு சொட்டு குடிச்சா கூட உன் உயிருக்கே ஆபத்து. டாக்டர், இனிமேல் இந்த சனியம் பிடிச்ச குடியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் டாக்டர். டாக்டர். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். பொன்னாரம் பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம். வாங்க பொன்னாரம் காலக்கிழமை. ஏண்டா ஊருக்குள்ள உங்களுக்கு வேற பாட்டே கிடைக்கலையா? இதத்தான் பண்ணுமா? அது என்ன பொன்னா ரம்மு பூவா ரம்முன்னு ரம்முல மட்டும் கும்மு கும்முன்னு ஒரு குத்து குத்துற? முகர கத்துக்க. என்ன அமாவாசை? என்னப்பா என்ன அமாவாசை? பட்டையெல்லாம் பலமா இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு வரியா? டேய், இதுக்குதான் விபூதின்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, இல்ல திருநீருன்னு சொல்றது. எதுக்குடா பட்டையை ஞாபகப்படுத்துறீங்க? டேய், ஏப்பா கல்லு கிடைக்கிற பாத்து வரக்கூடாதப்பா. கல்லு 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 கிடைக்கிற பாத்து வர. ஏன் கல்லு கல்லு கூவுற? அதுக்குதான் பாறைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதை சொல்ல வேண்டியதானே?
அதுக்கே கல்ல ஞாபகப்படுத்துற. சோதிக்காதீங்க அண்ணையா, சோதிக்காதீங்க. என்னப்பா அமாவாசை விசிக்கி விசிக்கி நடந்து வர? ஏது இல்ல எதுக்கு விஸ்கி விஸ்கி நடந்து வரேன்னு கேட்டேன். டேய், ஏன் நொண்டி நொண்டி வர்றேன்னு கேட்க வேண்டியதானே. எதுக்குடா விஸ்கி விஸ்கின்னு விஸ்கியை ஞாபகப்படுத்துறீங்க? என்னால முடியலடா. போ 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 போடா. இந்த பக்கம் விஸ்கி விஸ்கி நடக்கிறதா சொல்லுவாங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது, தலை வலிக்குது. ஏமா சார் தலை வலிக்குதுன்னா ஒரு அனால்ஜின் ஒரு நோவால்ஜின் வாங்கி போட வேண்டியதானே? டேய், கொஞ்சம் பூட்டி இறக்கடா, கொஞ்சம் பூட்டி இறக்கு. இங்க வாடா. ஏண்டா இப்ப நான் உங்ககிட்ட தலைவலிக்கு மாத்திர கட்டனா? சரி அப்படியே சொல்றியே, ஒரு அமிர்தாஞ்சனா நீலகிரி தைலம் இருக்குல்ல, அதை சொல்லலாம்ல. அது என்ன அனால்ஜின்னு நோவால்ஜின்னு தெரியாம சொல்லிட்டேன். யாருக்கும் சொல்ல மாட்டேன். சந்தோஷம். நான் உள்ள எங்க போறேன் இந்த ஊர்ல உனக்கு? ஐயோ நாய. டாக்டர் 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 டாக்டர். என்னம்மா சார்? டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். எதுக்கு வர்ற எல்லா பேரும் குடியை ஞாபகப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க டாக்டர். எங்க நான் திருப்பி குடிச்சிருவோன்னு பயமா இருக்கு. அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாச்சும் மாத்திரை இருந்தா எழுதி கொடுங்க. அமாவாசை நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இது ஒண்ணு இல்ல, வெறும் மன பிராந்தி. என்ன டாக்டர் சொன்னீங்க? இது வெறும் மன பிராந்தி. அண்ணே, என்ன மன்னிச்சிருந்த. எதுக்குடா? நான் உன்னை ரொம்ப கேவலமா திட்டேன். என்ன செருப்பாலே அடின. எதுக்கா செருப்பு பேசுற? இல்ல, நீ அடிச்சாத்தான் என் மனசு சாந்தி அடையும். அடி. எப்படா திட்டுன? திட்டுன நேற்று ராத்திரி கிணவுல திட்டு. கனவு தானே, விடு போ. நீ அடிக்கணும். ஆமா, நீ அடிச்சுட்டு போல ஆத்மா சாந்தி அடையும். அமாவாசை அவசரம் ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன், வீணா டென்ஷன் உண்டாக்காத. நான் உன்னை ரொம்ப கேவலமா திட்டு. தண்ணி போட்டு சாம்பல் பண்ண நீ போடா வீட்டுக்கு. எதுக்கு நீ இப்ப என்ன அடிச்ச? நீ நான் இப்ப உன்னை என்ன பண்ண? உன்னை திட்டினா பேசுனா நான் பாட்டுக்கு உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். தேடி வந்து அடிக்கிறேன்னு டாக்டர் இதை பார்த்துட்டு இதெல்லாம் வெந்து போச்சுடா, நாளைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த நிலைமையில வந்து அடிக்கிறேன்னு. என்ன என்னடா சொன்னாரு? என்னமோ சொன்னாரு. சொல்லுடா, உனக்கு ஒண்ணுமே ஆகாதுடா. இல்ல, ஜோசியராதான் சொன்னாரு, டாக்டராதான் சொன்னாரு. நான் சாகுற நிச்சயம். சாகுறதுக்கு முன்னால எனக்கு ஒரு ஆசை நிறைவேற்றியா? என்ன ஆசை? நிறைவேற்றி சத்தியம் பண்ணு. சரி சத்தியம் நிறைவேற்றி வைக்கிறேன்டா. உன் கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறேன். சத்தியம் பண்ணிட்ட. சத்தியத்தை மீற மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தா பிடி.